இப்போ நம்ம இந்த அவரைக்காய் பருப்பு உசிலி பண்ணுறதுக்கு துவரம் பருப்பை ஒரு 3 hours ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு இப்போ வந்து அதை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். நம்ம வந்து பீன்ஸ் பருப்பு உசிலி பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிராமின்ஸ் கல்யாண வீடுகளில் இந்த பருப்பு உசிலி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பெறும். இன்றைக்கி வந்து நம்ம அவரைக்காய் வச்சு பருப்பு உசிலி பண்ணலாம். அதாவது இந்த பீன்ஸு, அவரைக்காய் இந்த மாதிரி காய்களை வச்சு பருப்பு உசிலி நம்ம பண்ணலாம், விதவிதமாக பண்ணலாம். இப்போ இதை வந்து நாம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ வந்து அதுக்கு ஒரு 3 மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. இதை போட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து நல்லா கட்டியாக அரைக்கணும். இப்போ இதை வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சால்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி அந்த அவரைக்காய் நம்ம பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணுவோம், இருந்தாலும் இதில் கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா அரைங்க. இப்போ இந்த பருப்பை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு இட்லி தட்டில் போட்டு முதல்ல வேக வைக்க போகிறோம். இட்லி தட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மாவு ஒட்டாமல் வேகும், ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அதில் வச்சு இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுருங்க. நம்ம வந்து முதல்லையே துவரம் பருப்பு 3 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து அவரைக்காயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இந்த அவரைக்காய் பருப்பு உசிலி பண்ணுறதுக்கு இப்போ அவரைக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்காங்க. அதை வந்து நம்ம முதல்ல இப்போ வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த நறுக்கி வச்சுருக்கிற அவரைக்காயை பூரா அதில் போட்டு வேக வைங்க. வேக வச்சுட்டு ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், ஒரு அளவோடு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ரொம்ப குழையவும் கூடாது. இந்த அவரைக்காய் ஒரு 3/4 பதத்துக்கு இந்த அவரைக்காயை வந்து வேக வைக்கணும். வேக வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு காய் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. கிட்டத்தட்ட இது வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். அந்த நம்ம இட்லி பாத்திரத்தில் பருப்பு வேக வச்சுருந்தோம், அதாவது உசிலி பண்ணுறதுக்கு. அந்த பருப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு, இது நல்லாவே வந்திருக்கு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா உதுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி உதுத்துருங்க. நல்லா வெந்திருக்கு இது. இதை நீங்கள் வெறுமனை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வடை மாவு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இது மாதிரி சின்ன சின்னதாக உதுத்து வச்சுக்காங்க. இதில் நம்ம வந்து மிளகாய் வத்தல்லாம் போட்டு நம்ம வந்து அரைச்சி வேக வச்சிருக்கனால காரம் அதில் இருக்கும்.
உப்பும் அதிலே இருக்கும். அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம அதில் வந்து காரம்லாம் போட வேண்டிய தேவை கிடையாது, உப்பும் போட வேண்டியதில்லை. இந்த உதுத்தி வச்சிருக்கிற இந்த மாவு, அதாவது இந்த வேக வச்ச துவரம் பருப்பு மாவை வந்து நாம் வந்து வேக வச்சிருக்கிற அவரைக்காயோட மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நாம் தாளித்து கொட்டினா போதும், அவ்வளோதான். இப்போ இந்த மாவை நல்லா உதுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து பக்கத்தில் இந்த அவரைக்காயை வேக வச்சு தண்ணீர் வடிகட்டிட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த மாவை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மாவு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வந்து கிளறி விட்டுருங்க. இது பாருங்கள், இந்த பருப்பு இதோட வந்து நல்ல இந்த அவரைக்காயும் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதில் வந்து பெருங்காயத்தூள் லேசாக மேலே அப்படியே பெருங்காயம் தூவி விடணும். பெருங்காயத்தூளை நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதான் வந்து அவரைக்காய் பருப்பு உசிலி. பீன்ஸ் பருப்பு உசிலி சாப்பிட்ருப்போம். இது வந்து அவரைக்காய் பருப்பு உசிலி. இதில் வந்து கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை பரவாயில்ல அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு கருவேப்பிலையும் போட்டு மேலே தாளித்து கொட்டிங்கன்னா போதும். இந்த அவரைக்காய் பருப்பு உசிலி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.